ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாரி பல வண்டிகள்ல இந்த மாரி வைப்பர தூக்கி வச்சுட்டு நிறுத்திட்டு போயிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல? எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, வைப்பர்ங்கிற மெட்டீரியல் பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிர்றேங்க. இந்த வைப்பருடைய பிளேட்ல வரக்கூடிய இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ரப்பர் மெட்டீரியலுங்க. இந்த ரப்பர் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்டுக்கும் மெல்ட் ஆகும். அதே சமயம் கோல்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஆகும். ஸோ, நீங்க இப்போ வெயில் காலத்தில வண்டிய ஓப்பனா நிறுத்திட்டு போறீங்க அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு நீங்க கிளாஸ்லயே ஒட்டி வச்சு நிறுத்திட்டு போயிருந்தீங்கன்னா, அந்த ரப்பர் உருகி கிளாஸ்லயே ஒட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாரி நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தூக்கி விடுறீங்க அப்படின்னா, அந்த ரப்பர் வந்து கிளாஸ்லயே படிஞ்சு ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் வைப்பருடைய பிளேடும் பாதிக்கும். உங்களுக்கு நாள பின்ன விண்ட்ஷீல்ட் நீங்க வைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ராச்சஸ் விழ வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த ரப்பர் மெட்டீரியல் வந்து ரொம்ப கோல்டான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸிலி ஹார்டன் ஆகிடும். ரொம்பவே சாலிடா ரொம்ப கெட்டியாயிரும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளேடு மாரியே ஆயிரும்னு வைங்களேன். அப்படி நீங்க ஹார்ட் ஆனதுக்கு அப்புறம் விண்ட்ஷீல்ட வைப் பண்ணீங்கன்னா, அதுக்குமே ஸ்க்ராட்ச் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சமமான ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, விண்ட்ஷீல்டோட ஒட்டாம இந்த மாரி தூக்கி வச்சுட்டு போறது ஒரு பழக்கம். வெயில் காலத்திலயும் சரி, நீங்க கோல்டான வின்டர் காலத்திலயும் சரி, இந்த மாரி நீங்க தூக்கி வச்சுட்டு போறது உங்க வைப்பரோடைய லைஃப்க்கும் பெட்டர். அதே சமயம் விண்ட்ஷீல்ட்லயும் ஸ்க்ராட்ச் விழாம பார்த்துக்கலாம்.